வணக்கம். ட்ரேடிங் அரிமா யூடியூப் சேனல் சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கான பேங்க் நிஃப்டியோட மூமெண்டம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நாளைக்கான கீ லெவல்ஸ் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். இன்னைக்கு பேங்க் நிஃப்டியோடைய வீக்லி எக்ஸ்பைரி இருந்தது. நம்ம நேற்று என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா ரெண்டு பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன இந்த ரேஞ்சுக்குள்ளேயே இருந்து பிரேக் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு மேலே. அப்படி இல்லை அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஓப்பன் ஆகும்போதே கொஞ்சம் அப் மூமெண்ட் கொடுத்து 48,400க்குள்ளே போகாமல் திருப்பி ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் ஆகி கீழே டவுன்ஃபால் வந்து இந்த ஜோனை வந்து டச் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆக்சுவலாக இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா 15 மினிட்ஸ் சார்ட் எடுத்து வச்சுருக்கேன். அதில் ஃபஸ்ட்டு ஓப்பனிங்லேயே வந்து உங்களுக்கு ஒரு பேரிஷ் கேண்டில் ஃபார்ம் ஆகிட்டு திருப்பி ரெக்கவர் ஆச்சு. ஆனால் 48,200 வந்து அதால் வந்து பிரேக் பண்ண முடியாமல் அகைன் வந்து ஃபால் ஆக ஆரம்பிச்சிது. பட் ஃபால் ஆனாலும் எக்ஸாக்டாக வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து நான் ஏற்கனவே வரைஞ்சி வச்சுருக்கேன். ஃபிபோனசி ரீட்ரேஸ்மெண்ட்டில் 0.618 லெவலில் கரெக்டாக வந்து சப்போர்ட் எடுத்து திரும்பவும் மேலே போயிருக்கு. பட் மேலே வந்து அகைன் வந்து 48,175க்கு மேலே சஸ்டெயினே பண்ண முடியாமல் திருப்பியும் ஒரு ஃபால் வந்துருச்சு. வந்து திருப்பியும் வந்து 48,100க்குள்ளேயே வந்து இன்னைக்கு க்ளோஸ் ஆகிருக்கு. ஒருவேளை நாளைக்கு இதை பேஸாக எடுத்துக்கிட்டு 0.618 லெவலில் பேஸாக எடுத்து ஒரு அப் மூமெண்ட் கொடுத்தது அப்படின்னா தென் ஒரு நல்ல மூமெண்டம் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி கொடுக்கும் பட்சத்தில் ஈஸியாக வந்து 48,675 அப்படின்ற ரேஞ்ச் வரைக்கும் கூட போவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஏன் அதை சொல்கிறேன் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கண்டினியூஸாக வந்து ஒரு 4 நாளாக ஒரு ஷார்ட் கவரிங் நடந்துட்டு ஷார்ட் இருக்குது, ஷார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போது நான் ஒன்று ஒரு ட்ரெண்ட் லைன் வரைஞ்சி காமிக்கிறேன். ஸோ இந்த ஜோனில் நாளைக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நாளைக்கு இப்படி ஓப்பன் ஆகி இந்த ஜோன்லேயே உங்களுக்கு ட்ராவல் ஆச்சு அப்படின்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஒருவேளை இந்த ஜோனை உடச்சி ஒரு நல்ல அப் மூவ்மெண்ட் கொடுக்குது அப்படின்னா 0.5 லெவலுக்கு மேலே உங்களுக்கு 15 மினிட்ஸில் க்ளோஸ் வைக்கும் பட்சத்தில், அதாவது 48,275 48,300க்கு மேலே 350க்கு மேலே உங்களுக்கு க்ளோஸ் வைக்கும் பட்சத்தில் ஈஸியாக வந்து 48,650 48,700 ரேஞ்ச் வரைக்கும் போவதற்கான வாய்ப்பு இருக்குது. இதுதான் வந்து ஸ்ட்ரக்சர் வைஸில் நமக்கு இது தெரியுது. இப்போ அதே மாதிரி டே சார்ட்டில் பார்க்கும்பொழுது நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா ஸ்டில் அந்த சேனல் பேட்டர்ன்லேயே தான் இருக்குது. அந்த சேனல் பேட்டர்னை உடைக்காமல் அதுக்கு மேலே தான் வந்து க்ளோஸ் வச்சுருக்கு. சேனல் பேட்டர்ன் வரைக்கும் கீழே வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், சேனல் பேட்டர்ன் வரைக்கும் கீழே வந்துட்டு அதன் பிறகு நமக்கு க்ளோஸ் வந்து மேலே தான் க்ளோஸ் ஆகிருக்கு. ஒருவேளை இந்த சேனல் பேட்டர்னை உடைக்கும் பொழுது இந்த ஜோனுக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா திருப்பியும் வந்து ஒரு அப் மூவ்மெண்ட் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நாளைக்கு என்ன நடக்கும் அப்படின்றத பொறுத்து தான் பார்க்கணும். ஏன் இதுக்கு வருது அப்படின்னா இந்தியா விக்ஸ் வந்து கீப் ஆன் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 13லேருந்து இம்மீடியட்டாக 17 வரைக்கும் போயிருக்கு. ஸோ இன்னும் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு தான் நினைக்கிறேன். அப்படி இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு ஃபாலோ ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி எஃப்ஐஐ டேட்டாவும் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக வந்து செல்லிங் இருக்குது. டிஐ வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பை பண்ணலை. அந்த டேட்டாவை நம்ம பார்க்கலாம். எஃப்ஐஐ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்டில் அவங்க ஸ்ட்ராங் பேரிஷில் தான் இருக்காங்க. எல்லாமே ஸ்ட்ராங் பேரிஷில் தான் இருக்காங்க. டிஐஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இன்டிசிசிவாக இருக்காங்க. தட் மீன்ஸ் அவங்க எதுவும் பெருசாக வந்து அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணல. அப்படின்னும் போது உங்களுக்கு வந்து ஸ்டில் எஃப்ஐஐ பொறுத்த வரைக்கும் வித்துட்டே இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த ஃபால் இருக்குது. நாளைக்கு இதை கண்டினியூ ஆகுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டினியூ ஆச்சுன்னா அந்த நம்ம சொன்ன சப்போர்ட் ஜோனுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லாத பட்சத்தில் கொஞ்சம் இந்த ஷார்ட் கவரிங் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னா நல்ல ஒரு ரேலி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ ஷார்ட் கவரிங் நடந்தது அப்படின்னா இந்த மாதிரி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ கெமிரல் பிவட் பாயிண்ட் என்ன சொல்லுதுன்றதையும் பார்த்தலாம். கெமிரல் பிவட் பாயிண்ட்ஸில் 15 மினிட்ஸ் ஷார்ட்டில் எடுத்து வைக்கும் பொழுது கெமிரல் பிவட் பாயிண்ட்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து ஒரு வைட் ரேஞ்ச் இல்லாமல் ஒரு க்ளோஸ் சர்க்யூட்டில் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ அதனால் நாளைக்கு ஒரு வேளை இந்த
48,400 உடைக்கும் பட்சத்தில் ஈஸியாக வந்து மேலே போவதற்கான வாய்ப்பு இருக்குது. எவ்வளோ தூரத்துக்கு வரைக்கும் போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 49,000 வரைக்கும் போவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அது வரைக்கும் உங்களுக்கு பெரிய எதுவுமே ரெசிஸ்டன்ஸ் இல்லை கெமிரல் ஆஃப் பிவர் பாயிண்ட்டை பொறுத்த வரைக்கும். பட் விவேப்பை பொறுத்த வரைக்கும்னா நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா விவேப்பில் விவேப்பை கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா நிறைய ஹர்டில்ஸ் இருக்கு. பார்த்தீங்க அப்படின்னா குவார்டர்லி விவேப் இருக்கு, வீக்லி விவேப் இருக்கு, அண்ட் தென் மந்த்லி விவேப். இந்த மூணுத்தையும் பிரேக் பண்ணுவதற்கான வாய்ப்பு இருக்கும். அன்லஸ் அன்டில் இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணாது. ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ண உடனே கண்டிப்பாக வீக்லி விவேப்பை உங்களுக்கு க்ளோஸ் வச்சு மேலே போகணும். ஒரு நல்ல புல்லிஷ் உங்களுக்கு கேண்டில் ஃபார்ம் ஆகி க்ளோஸ் பண்ணணும். அதே சமயத்தில் நல்ல வால்யூமும் இருக்கணும் அதில். அப்போ தான் என்ன பண்ண முடியும்னா 48,800 வரைக்கும் போவதற்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி 48,800 போகணும் அப்படின்னா உங்களுக்கு நல்ல வால்யூம்ஸ் இருக்கணும். அது கண்டிப்பாக வந்து எஃப்ஐஆரில் மட்டும்தான் முடியும். இல்லை டிஐ வந்து பை பண்ணணும். ஸோ இவங்க 2 பேரால் தான் பண்ண முடியும். நாளைக்கு சப்போஸ் இது நடக்கலை அப்படின்னா ஸ்டில் இந்த 48,400 48,388 அப்புறம் கீழே ஒரு ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி ஃபால் ஆச்சு அப்படின்னா ஈஸியாக வந்து 47,600 வரைக்கும் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. இல்லை 47,750 வரைக்கும் டச் பண்ணிவிட்டு உள்ளே வந்து நாளைக்கு க்ளோஸ் பண்ணலாம். ஸோ எப்படி நடக்குதுன்றதை உங்களால் டிசைட் பண்ணுவோம். நாளைக்கு இந்த ட்ரெண்ட் லைனை உடைச்சி இந்த விவேப்பை உடைக்கும் போது நம்ம ஒரு சின்ன சிஇ வந்து பார்க்கலாம். பட் அகைன் நமக்கு மந்த்லி விவேப்பம் இருக்குது. ஸோ மேலே போவதற்கான வாய்ப்பு வந்து கொஞ்சம் கம்மி தான், கீழே வருவதற்கான வாய்ப்பு தான் அதிகம். பட் ஷார்ட் கவரிங் நடந்தது அப்படின்னா இது பாசிபிலிட்டி. ஷார்ட் கவரிங் நடக்கலை அப்படின்னா கண்டிப்பாக ஸ்டில் பேரிஷ் பேட்டர்னில் தான் இருக்குது, அது ஃபார்ம் ஆகும். அப்போ என்ன ஆகும்னா இந்த சேனல் பேட்டர்னும் வந்து உங்களுக்கு உடையும். சேனல் பேட்டர்ன் உடைஞ்சதுன்னா நம்ம இமீடியட்டாக உங்களுக்கு வந்து நல்ல இயர்லி விவேப்பை தொடர்ச்சி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படின்னா 47,000 வரைக்கும் வருவது கூட வாய்ப்பு இருக்குது. பட் கீழே வருவதற்கு முதல்ல இந்த ஜோனை உடைக்கணும், அப்புறம் ஒரு 47,500 ஜோனை உடைக்கணும், அப்புறம் 47,000 வரணும். ப்ராப்ளி நெக்ஸ்ட் வீக்கு அந்த மாதிரி வருவதற்கான வாய்ப்பு இருக்கான்னு பார்க்கலாம். இல்லை இந்த ஷார்ட் கவரிங் கூட முடியுதான்றதை பார்க்கலாம். இதுதான் வந்து நமக்கு எஃப்ஐஐ டேட்டா சொல்கிறது, விவேப் பற்றின இன்ஃபர்மேஷன் சொல்லுது. சரி, ஓஏ இன்னைக்கு என்ன சொல்லுது அப்படின்றதையும் பார்த்துடலாம். ஓஏ டேட்டாவை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஸோ ஓஏயை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபுல் டே வச்சு பார்க்குறேன். ஃபுல் டே வச்சு பார்க்கும்பொழுது உங்களுக்கு 48,000 வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்ட்ராடல் இருக்குது. அப்புறம் உங்களுக்கு 48,500 உங்களுக்கு கால் வந்து நல்ல பில்டப் ஆயிருக்கு. பட் புட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோவா பெருசாக பில்டப் ஆகலை. புட்டை பொறுத்த வரைக்கும் 47,800 அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா 47,800 போது கீழே விழுவதற்கு கொஞ்சம் கம்மியாக விழுவதற்கான வாய்ப்பு இருக்கு. மேலே வந்து 48,000 உடைக்கும் பட்சத்தில் ஈஸியாக வந்து மேலே போவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு. ஸோ இதுதான் வந்து ஃபுல் டேல சொல்லுது. பட் லாஸ்ட் 2 ஹவர்ஸில் பார்க்கும்பொழுது நமக்கு என்ன தெரியுதுன்றதையும் பார்த்தரலாம். ஸோ லாஸ்ட் 2 ஹவர்ஸ்ல என்ன இருக்குன்னா ஒரு ஸ்ட்ராடல் வந்து நல்லா பில்டப் ஆயிருக்கு 48,000. ஸோ நாளைக்கு இந்த 48,000 மேலே உடைச்சதுன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து 48,500 வரைக்கும் போவதற்கான வாய்ப்பு இருக்கு. 48,500 மட்டும் இல்லை, 48,500 மேலேயும் போவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை 48,000 உடைக்காத பட்சத்தில் நாளைக்கு 47,500 வரைக்கும் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. அட்லீஸ்ட் 48,750 47,650 அந்த ரேஞ்ச் வரைக்கும் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. இதுதான் வந்து நமக்கு ஓஏ டேட்டா சொல்லுது. ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நன்றி, வணக்கம்.